வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்குள்ள அதிகாரங்களைப் போன்றே வட மாகாணத்திற்கும் உரிய அதிகாரம் வழங்கப்படும். தி ஹிந்து பத்திரிகைக்கு ஜனாதிபதி கருத்து. இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த முறை சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை அடியொற்றியே இந்த முறையும் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவிப்பு. இந்தியா இலங்கைக்கு வழங்கும் நிதி உதவியை 5000 மில்லியன் இந்திய ரூபாவாக அதிகரித்துள்ளது. நீர்வளம் உள்ள மலைநாட்டில் குடிநீரின்றி அல்லலுறும் மக்கள். நாட்டின் ஏனைய மாகாணங்களின் வசம் தற்போதுள்ள அதிகாரங்களுக்கு அமைய வடமாகாணத்துக்கும் அதே அளவான அதிகாரம் கிடைக்கும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வடமாகாண சபை தேர்தலை செப்டம்பர் மாதம் அளவில் நடத்துவதாக இந்தியாவின் தி ஹிந்து பத்திரிகைக்கு வழங்கிய விசேட சபையில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்காத பட்சத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான பயணத்தில் முன்னேற்றம் காண முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தி ஹிந்து பத்திரிகைக்கு குறிப்பிட்டுள்ளார். இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்காவிடின் தன்னால் எதனையும் மேற்கொள்ள முடியாது என ஜனாதிபதி கூறியுள்ளார். இதற்கு முன்னர் அனைத்து தலைவர்களும் சிரேஷ்ட மட்டத்திலிருந்து தமக்கு தேவையான தீர்மானங்களை எடுத்தமையினால் அவை அனைத்தும் சாத்தியப்படவில்லை எனவும் 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தமும் அவ்வாறே முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் அனுசரணையுடன் இலங்கைக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணை தொடர்பிலும் தி ஹிந்து ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அத்துடன் யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். எந்த ஒருவருக்கும் அதனை நேரடியாக சென்று பார்வையிட முடியும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி குறுகிய காலப்பகுதியில் இவ்வாறானதொரு நிலைமையை ஏற்படுத்த எவரால் முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமை பேரவையில் இலங்கைக்கான ஆதரவை பெற்றுக் கொள்வது தொடர்பில் தான் இந்தியாவுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடவில்லை எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அயல்நாடு என்ற வகையிலும் நட்பு நாடு என்ற ரீதியிலும் இந்தியா தனது பொறுப்பு யாதென அறிய வேண்டும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி தாம் அழுத்தம் விடுக்க வேண்டிய தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமைகள் பேரவையில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பில் இந்தியாவுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தப்பட்டதையும் ஜனாதிபதி இதன்போது நினைவு கூர்ந்துள்ளார். அனைவரது பாவங்களையும் சுமக்கும் நோக்கில் இலங்கை கரப்பந்தாட்ட பந்தை போல அனைவராலும் அடித்தாடப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 12 வயதான இளைய மகன் பாலச்சந்திரன் ராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது முற்றாக நிராகரித்துள்ளார். தலைமைத்துவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க கண்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது கருத்து வெளியிட்டார். இலங்கை உளநல கல்லூரியின் 10வது வருடாந்த கல்வி கூட்டத்தொடர் கண்டியில் நேற்று ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி டாக்டர் ரஸ்டம் மேதா கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டதுடன் பிரதம விருந்தினராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க கலந்து கொண்டார். Bad leaders, I would say, because obviously of their mental problems. மோசமான தலைவர்கள் உள பிரச்சினைகள் மற்றும் உணர்வு ரீதியிலான பிரச்சினைகளால் நம்பிக்கையின்றி இருக்கின்றார்கள் என நான் கருதுகின்றேன். அந்த தலைவர் ஒரு அரசியல் பிரமுகராக இருக்கும் பட்சத்தில் அவர் தலைமை வகிக்கும் மக்களுக்கும் நாட்டிற்கும் பாரிய பிரச்சினைகள் ஏற்படும். சிறியளவிலான விடயங்களை தாண்டிச் செல்வதற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்க்கட்சியின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாவிட்டால், அதனை இலகுவாக எடுத்துக் கொள்ளாவிட்டால் அது பாரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதன் பின்னர் உங்களை விமர்சிப்பவர்களை நீங்கள் அழிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அவர்கள் மீது பயம். நம்பிக்கையின்மையினால் உங்களுக்கு பயம் ஏற்பட்டு ஜனநாயக கொள்கைகள் மற்றும் நாட்டில் உள்ள நிறுவனங்களை அளிப்பீர்கள். இதற்கு உள மற்றும் உணர்வு ரீதியிலான பிரச்சனைகளே காரணம் என நான் எண்ணுகின்றேன். Because of such fears, all these I think are mental and emotional problems. மலைகம் என்றவுடன் மனக்கண்களுக்கு முன்னால் தோன்றுவது மலைகளும் நீர் ஊற்றுகளும் ஆகும். இருப்பினும் நீரூற்றுகளின் பிறப்பிடத்தில் வாழும் மக்கள் குடிநீரின்றி தவிப்பது நியாயமா? இயற்கையின் கொடியான நீர்வளம் நிறைந்த மலைநாட்டில்
அதனை பெற்றுக் கொள்வதற்காக வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கும் எம்மவர்கள் எதிர்நோக்கும் துயரங்களோ ஏராளம். அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட ரொசல்லா மாணிக்கவத்தை வீடமைப்பு திட்டத்தில் வாழும் மக்களின் வாழ்வியலில் நீருக்கான காத்திருப்பு தொடர்கதையாகவே நீள்கின்றது. 1982 ஆண்டு இந்த வீடமைப்பு திட்டம் ஸ்தாபிக்கப்பட்ட வேளையில் அதிலிருந்த 30 வீடுகளுக்கான நீர் பெலியோயா தோட்டத்திலிருந்தே விநியோகிக்கப்பட்டது. எனினும் தற்போது 100க்கும் அதிகமான குடும்பங்களின் வாழ்விடமாக ரொசல்லா மாணிக்கவத்தை வீடமைப்பு திட்டம் மாற்றம் பெற்ற போதிலும் நீர் விநியோகம் என்பது எட்டாக்கனியாகவே உள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எங்களுக்கு குடிக்க தண்ணிங்கிறது இல்லைங்க. இங்கே பிள்ளைங்க உடுப்பு துவைக்க வெள்ளை உடுப்பு துவைக்க தண்ணி இல்லைங்க. சல்லி பாஸ் ஆகியிருக்கு. உங்களுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு தண்ணி வரும்னு பைப்பெல்லாம் இறக்குனாங்க. இந்த பாருங்க பைப்பெல்லாம் பூட்டி இருக்கு. இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இப்போ வெயில் காலம் மழை காலம் இந்த மீன் கிணறு தண்ணியை தாங்க நாங்கள் குடிக்கிறோம். போன வருஷம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இதே லெக்கில் வச்சு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த மோட்டர் இருந்தால் நாளைக்கு தண்ணி வந்துடும்னு சொன்னாங்க. இந்த அடுத்த வருஷம் முடிஞ்சு போயிருந்து ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. இதுவரையும் எங்களுக்கு தண்ணி இல்லை. காலங்காலத்துக்கு அப்படி எங்களுக்கு கஷ்டப்பட இயலாது தண்ணி. இந்த பிரச்சினை தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் பலனாக குடிநீர் கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். போன வருடம் நம்ம 20-25 லட்சத்துக்கு மேலே காசு ஒதுக்கினதாக பிரதேச சபையில் உள்ளவங்க வந்து அளந்து KMTன்னு சொல்லப்படுற வேவாக்குள்ள சின்ன வேவாக்குள்ளன்னு சொல்லப்படுற இடத்துல இருந்து நேராக 2-3 பேர் சேர்ந்து பைப் போட்டுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் போட்டு வந்த பிற்பாடு பைப் இது வரைக்கும் எங்களுடைய கிராமத்து மக்களுக்கு தண்ணி கிடைக்கவே இல்லை. இந்த காசை என்ன செஞ்சாங்கன்ட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது விவசாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட நீர், அது குடிக்க வேணான்ட்டு அவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. இந்த பிரதேச மக்கள் பயன்படுத்துகின்ற கிணறுகள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. தமது குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கான உபாயங்கள் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு வெக்கமா இருக்கு. தீர்த்தக்கான்னு சொல்லப்படுற தீர்த்தக்கான தண்ணி இந்த கிராமத்திலிருந்து போகுது பள்ளத்துக்கு. இதை வழிமறிச்சு இதுக்கு ஒரு உத்தியமாக நல்ல வேலை திட்டத்தை போட்டு இந்த கிராமத்திலேயே தண்ணி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னுக்கு 2 செயல்பட்டவங்க இந்த காசை பற்றி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆதங்கமா இருக்கு. ரொசல்லா மாணிக்கவத்தை வீடமைப்பு திட்டம் மக்கள் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். சுமார் 3 தசாப்தங்களுக்கு மேலாக குடிநீரை எதிர்பார்த்திருக்கும் இந்த மக்களின் காத்திருப்பு எப்போது பூரணத்துவம் பெறும்? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இலங்கைக்கான நிதியுதவிகளை இந்தியா அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கான வருடாந்த நிதியுதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வருடம் இலங்கைக்காக 2900 மில்லியன் இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த போதும் 2013-2014 ஆண்டுக்காக 5000 மில்லியன் இந்திய ரூபாய் மத்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளுக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் இந்தியா 55,000 மில்லியன் இந்திய ரூபாயை ஒதுக்கியுள்ளது. உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளான தமிழ் மக்களின் புனர்வாழ்வுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் தகவல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவின் நிதியுதவினை வேறு நோக்கங்களுக்காக அரசாங்கம் பயன்படுத்துவதாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்றன. தமிழ்நாட்டில் இலங்கைக்கு எதிரான செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிதியுதவி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை அதிகரிப்பதற்கு எவ்வித காரணங்களும் இல்லை என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரிசி விலை அதிகரிப்பதற்கு எந்தவித காரணங்களும் இல்லை. கடந்த முறை குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லை கொண்டே தற்போதும் அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. அண்மையில் அரசாங்கம் நாட்டு அரிசி கிலோவை 32 ரூபாவுக்கும் சம்பா அரிசியை 35 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நெல் சந்தைப்படுத்தும் சபை செயற்படுகிறது. ஆனாலும் தற்போது வடமத்திய மற்றும் ஏனைய மாகாணங்களின் அறுவடை சந்தைக்கு வருவதனால் பாரிய அளவில் நெல் கொள்வனவு செய்ய முடியாதுள்ளது. அதனால் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லை கொண்டு அரிசி உற்பத்தி செய்யும் நடவடிக்கை இதுவரையில் ஆரம்பிக்கப்படவில்லை. இதில் இடையில் உள்ளவர்களும் ஒரு சில வர்த்தகர்களுமே நுகர்வோரை கஷ்டத்தில் ஆழ்த்துகின்றனர். மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற வருகை தரும் நோயாளர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகளை வழங்கும் நோக்கில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. சகல வசதிகளையும் கொண்ட இந்த கட்டடத்தின் நிர்மாணத்துக்கான அனைத்து செலவினங்களையும் CCC அமைப்பே பொறுப்பேற்றிருந்தது. தைரியம், கருணை மற்றும் அர்ப்பணிப்பை அடிப்படையாக கொண்ட CCC அமைப்பு நாட்டின் தேசிய புற்றுநோய் வைத்தியசாலை நோயாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் செயற்படும் தன்னார்வ அமைப்பாகும்.
வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் குழுவும் நாட்டில் உள்ள உறுப்பினர்களும் இணைந்தே இதனை முன்னெடுக்கின்றனர். இந்த அமைப்பு இதற்கு முன்னரும் மகரகம தேசிய புற்றுநோய் வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறும் நோக்கில் வருகை தரும் நோயாளர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் ஒன்றை அமைத்துக் கொடுத்திருந்தது. இதன் இரண்டாவது கட்டமே இன்று திறந்து வைக்கப்பட்டது. இங்கு 188 கட்டில்கள் உள்ளதுடன் நிர்மாண வசதிகளுக்கான நிதியுதவி வழங்கிய பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமைகள் பேரவை வளாகத்தில் பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சியினால் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான காணொளி நேற்றைய தினம் திரையிடப்பட்டுள்ளது. அந்த காணொளியை பார்வையிட்டவர்கள் இலங்கை தொடர்பில் தெளிவான புரிந்துணர்வை பெற்றுக் கொண்டதாக ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். ஜெனீவாவின் ஐநா மனித உரிமைகள் பேரவை வளாகத்தில் அமைந்துள்ள அறை எண் 25 நேற்று மாலை திரையிடப்பட்ட இந்த காணொளியை பல்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்திய 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். இந்த காணொளியின் காட்சி நிறைவடைந்ததன் பின்னர் நான் அங்கு சென்று எமது நிலைப்பாட்டை 10 நிமிடங்களில் எடுத்துரைத்தேன். இந்த கருத்துரையின் போது இவ்வாறான நடவடிக்கைகள் இலங்கை நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எனவும் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த காணொளியில் சித்தரிக்கப்பட்டுள்ள விடயங்கள் உண்மையானவை என நீங்கள் கருதுகிறீர்களா எனவும் நான் அங்கு கேள்வி எழுப்பினேன். இந்த காணொளி தொடர்பில் தற்போது எதுவும் கூற முடியாது எனவும் அதில் உள்ளவர்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்னும் 1 அல்லது 2 வாரங்கள் செல்லலாம். எனினும் இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட 2 காணொளிகள் தொடர்பில் அதில் இடம்பெற்ற பாத்திரங்கள், பங்கு பற்றியிருந்தவர்கள் குறித்தும் அதில் காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பிலும் அதற்கு நாம் எதிர்ப்பு வெளியிட்டமை தொடர்பிலும் இந்த காணொளியை பார்வையிட வருகை தந்திருந்தவர்களுக்கு நான் எடுத்து கூறியதுடன் இவ்வாறான பின்புலத்தை கொண்ட சேனல் 4 என்னும் நிறுவனம் ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது என்பது குறித்து சிந்தித்து பார்க்குமாறும் கூறினேன். இந்த மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான சலுகைகளை பெறும் பொருட்டோ இவர்கள் அந்த ஆதாரங்களை கொண்டிருந்தால் அதனை வருடத்திற்கு வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட மாட்டார்கள். ஏதேனும் ஒரு தவறு இடம்பெற்றமை தொடர்பில் ஏதேனும் ஆதாரம் கைவசம் இருக்குமாயின் அதனை வெளியிட்டு அதற்கான நியாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நான் வாதங்களை முன்வைத்திருந்தேன். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் விசேட அமர்வுகள் இன்றும் நாளையும் நடைபெற மாட்டாது. எனினும் 15ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் இலங்கை தொடர்பில் அதீத கவனம் செலுத்தப்பட உள்ளது. அந்த நாட்களுக்கு மேலதிகமாக வேறு நாட்களில் இலங்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டால் அதற்கேற்ப பதில்களை வழங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இலங்கை தொடர்பான பிரேரணையானது 2012ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை அடிப்படையாக கொண்டது என பிரதி ஊடக பேச்சாளர் பேட்ரிக் வென்ட்ரல் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புடைமை செயற்பாட்டை விருத்தி செய்யும் நோக்கில் கடந்த வருடம் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை அடியொற்றி இந்த பிரேரணை உருவாக்கப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை கரிசனையுடன் நடைமுறைப்படுத்துகின்றமை மற்றும் மக்களுக்காக இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனும் விடயங்களும் இந்த பிரேரணையில் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றன. நாம் அனுசரணை வழங்கியும் எமது ஒத்துழைப்புடன் சமர்ப்பிக்க உள்ள பிரேரணையில் இவ்வாறான விடயங்களே உள்ளடக்கப்பட்டுள்ளன. இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.